வந்து ஜிஎஸ்டியில் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் எப்படி பண்ணுறது நான் தியரி இந்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ராக்டிகல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு டேட்டாஸ் வந்து எரேஸ் ஆச்சு, ஏதாவது டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இந்த பேக்கப்பை வந்து நம்ம திரும்ப ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதை வந்து சேஃபாக நம்ம வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக பேக்கப் வந்து எடுத்தாகணும். ஓகேங்களா? இந்த பேக்கப் அப்படின்றது அதனால இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்படின்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படின்றதுல வந்து நம்ம தியரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1 வந்து ஏதோ ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறோம். அதில் வந்து நிறைய வவுச்சர்ஸ் என்ட்ரி போடுவோம். சேல்ஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம போட்டுறோம். போட்டுட்டு இது வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணால் சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த கம்பெனி க்ரியேஷன்லேயே வந்து நம்ம எல்லாம் போட்டோடனே அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். சப்போஸ் ஏதாவது என்னுடைய என்ட்ரிஸில் வந்து டெலீட் ஆகிடுச்சு, இல்லை கம்பெனியே டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நம்ம அந்த டேட்டா வந்து நம்ம பேக்கப் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸ்டெப் 2 வந்து என்னென்னா ஆல் டு வைல டேட்டா அப்படின்னு இருக்கும். அதில் பேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா செலக்ட் த கம்பெனி நேம் அப்படின்னு கேட்கும். நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து நம்ம மல்டிபிள் கம்பெனிஸ் கூட நம்ம செலக்ட் பண்ணி பேக்கப் எடுத்துக்க முடியும். அதனுடைய டெஸ்டினேஷன் பார்த்து கேட்கும். C:\, நம்ம டேலின்னு கூட ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பேக்கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். C:\, டேலி அப்படின்ட்டு. இதில் வந்து கம்பெனி நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம மல்டிபிள் கம்பெனி செலக்ட் பண்ணோன்னாவே நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதெல்லாம் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த லிஸ்ட் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது வந்து C:\, டேலியில் போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாவே என்னென்ன ஃபைல்ஸ் வந்து நம்ம என்னென்ன கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணது நம்ம பேக்கப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? C:\, டேலி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த டேலிக்குள்ளார நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனி வந்து நம்ம பேக்கப் எடுத்துருக்கோன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ரீஸ்டோர். இப்போ வந்து நான் பேக்கப் பண்ண கம்பெனியை வந்து நான் திரும்ப ரீஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? இல்லை என்னுடைய ஒரு கீதா என்டர்பிரைசஸ்னு இருக்குது, அது வந்து டெலீட் ஆகிடுச்சு, நான் ஆல்ரெடி வந்து பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன்னா அதை ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆல் டு வைல போய்ட்டு டேட்டா அப்படின்னு இருக்கும். அதில் ரீஸ்டோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து போனீங்கன்னா ரீஸ்டோர் டெஸ்டினேஷன் பார்த்து கேட்கும். C:\, யூசர்ஸில் பப்ளிக் டேலிபிரேட்டில் டேட்டா அப்படின்னு இருக்கும். அதில் வந்து கம்பெனி நேம் வந்து நம்ம ஏற்கனவே பேக்கப் பண்ண கம்பெனிலாம் இருக்கும். அதை வந்து ரீஸ்டோர் எந்த கம்பெனி நீங்கள் ரீஸ்டோர் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணி அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகிடும். சப்போஸ் கம்பெனி டேட்டா ஃபோல்டர் வந்து இப்போ 100000 அப்படின்னு இருக்குது, அது ஆல்ரெடி ஏற்கனவே இருக்குது, இருந்தாலும் நான் திரும்ப ரீஸ்டோர் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். யூஸ்டு பை அப்படின்னு கேட்கும், ரீப்ளேஸ்டு பை அப்படின்னு கேட்கும், அதில் ஸ்டார் அப்படின்னு வரும். அப்புறம் ப்ளஸ் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓவர் ரைட் ஆகிடும். ஓவர் ரைட் த கம்பெனி டேட்டா அப்படின்னு வரும். நோ அப்படின்னு என் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேன்சல் த ரீஸ்டோர் அப்படின்னு கேட்கும். அக்செப்ட் பண்ணும்போது இது மாதிரி கேட்கும். நமக்கு ஆல்ரெடி கம்பெனி இருந்தால் அது எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு யூஸ்டு பை ரீப்ளேஸ்டு பை அப்படின்னு கேட்கும். அப்புறம் எஸ் அப்படின்னா ஓவர் ரைட் ஆகிடும். நோ அப்படின்னாக்கா அந்த இது வந்து கேன்சல் ஆகிடும், ரீஸ்டோர் ஆகாது. ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி கம்பெனி இருக்குது, அதே கம்பெனி டேட்டா வந்து ரீஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ரீஸ்டோர் அண்ட் பேக்கப். இது நம்மளுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிறோம். ஓகேங்களா? நீங்களும் உங்களுடைய கம்பெனிஸ் எல்லாமே வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ், சேஃபும் கூட. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.